ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் இன்றைக்கி டே 1 நம்ம பார்க்க போகிற பேசிக்கான ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டிச். இதிலேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்க போகிறோம். இந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 0.5 அப்புறம் 1.5 அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஒரு ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது அப்படின்னா த்ரெட்டை அந்த சைடில் எந்த சைடு ஏரோ மார்க் போட்டிருக்கோ அந்த சைட்லேருந்து நீங்கள் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா த்ரெட்டில் எந்த சிக்கும் விழுகாது. அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு மறுபடியும் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து எந்த சிக்கும் விழுகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த ஏரோ மார்க்குக்கு ஆப்போசிட் சைட் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்லலாம் சிக்கு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 9 எல்லாம் நம்பர் 10 நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் வந்து டபுளாக போடாமல் சிங்கிளாக போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி டபுளாக எடுத்துட்டு நாட் வந்து ரெண்டையும் சேர்த்து போடாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ரெண்டையும் போடாமல் ஒரே ஒரு த்ரெட்டில் மட்டும் நீங்கள் நார்மலாக நாட் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்ருக்க மாதிரி ஒரு நாட் இல்லைன்னா ஒரு 2 நாட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் 2 த்ரெட்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் ஸ்டிச்சஸ்லாம் பழகும்போது நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட் வச்சே போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி நீடில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸில் பண்ணுறேன். இப்போ அந்த 0.51 அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு சும்மா இல்லைனா டேப் வச்சு 0.5 1.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சு அந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட்டுட்ருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்படியே சேமாக ஒரே மாதிரி வரும். இதுதான் வந்து எம்ப்ராய்டரியிலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச். இந்த மாதிரி கூட நீங்கள் டாட் வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து நார்மலாகவே அப்படியே போட்டு வரலாம். ஒரு ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ சைஸில் போட்டிருக்கீங்களோ அதையே கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஏகப்பட்ட நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த கிளாஸில் நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையுமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாகவும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் என்னோடய இதில் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் 8870248519 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் டவுட்டும் கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட ரன்னிங் ஸ்டிச் வரும். இதுதான் இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்டிச். செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச். இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பேக் ஸ்டிச்சு. பட் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். டீப்பாக நோட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து இப்போ வந்து பேக் ஸ்டிச்சுக்கு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடி கொத்தணும். அதில் முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கொத்தணும். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட் பின்னாடியிலேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த முன்னாடியோடது பக்கத்தில் குத்தணும். அதே மாதிரி குத்தும்போது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஒட்டி குத்திட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய ஹோல் விழுந்துடும். அப்புறம் த்ரெட்டெல்லாம் வந்து ஒரே இடத்துல சிக்க மாட்டின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு குத்துங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும் ரன்னிங் ஸ்டிச்சுக்கும் பேக் ஸ்டிச்சுக்கும். ரன்னிங் ஸ்டிச்சில் கொஞ்சம் கேப்ஸ் வரும், கொஞ்சம் கேப்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பேக் ஸ்டிச்சில் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம்.